முதல்ல குப்த பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். இவருக்கு அடுத்தது இவரோட மகன் தான் கடோத்கஜர். இவங்க 2 பேருமே வந்துட்டு மகாராஜா அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாங்க. அதுக்கடுத்த ஆட்சியாளர் யார் அப்படின்னா சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். இவர் வந்துட்டு கடோத்கஜரோட மகன் முதலாம் சந்திரகுப்தர். இவர் வந்து மகாராஜாதி ராஜா, அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் தான் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். இவர் தான் இந்த குப்த பேரரசை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஸ்ரீகுப்தர் தான் தோற்றுவிக்கிறாரு. 2வது கடோத்கஜர், அவரோட மகன் தான் யாரு சந்திரகுப்தர். இவர் தான் குப்த பேரரசா இதை வந்து ஆட்சி பண்றாரு. ராஜாதி ராஜா, அவங்க 2 பேரும் குப்தரும் கடோத்கஜரும் மகாராஜா அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாங்க. முதலாம் சந்திரகுப்தர் வந்து மகாராஜாதி ராஜா, அதான் அரசர்களுக்கு அரசன் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாரு. இவர் வந்து லிச்சாவி அப்படிங்கிற ஒரு கனசங்கத்தை சேர்ந்த ஒரு இளவரசியை வந்து மணந்துக்கிறாரு. லிச்சாவியோட மன உறவு வச்சுக்கிறாரு. அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வலிமையான கனசங்கம். இந்த கனசங்கம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கங்கைக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறதா இந்த லிச்சாவி அப்படிங்கிற கனசங்கம். அந்த குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிற இளவரசியை வந்துட்டு முதலாம் சந்திரகுப்தர் வந்து மறந்துக்கிறாரு. இவரோட போர் வெற்றிகள் பத்தி குறிப்பிட்ட கல்வெட்டு தான் மெக்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு. இவரோட காலம் பார்த்தோம் அப்படின்னா 320 தொடங்கி 330 வரைக்கும் இவர் வந்து ஆட்சி பண்ணதா குறிப்பிடப்படுது. அதுக்கடுத்து இவருக்கு அப்புறம் இவரோட மகன் சமுத்திரகுப்தர் பார்த்தோம் அப்படின்னா 330 இருந்து 380, ஒரு சில இடத்துல 75, 70 இந்த மாதிரி ஆசிலேஷன் இருக்கு. 330 முதல் 380 குப்த மரபிலேயே மிகச்சிறந்த அரசராக விளங்கியது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான். இவரோட ஆட்சியை பற்றின சிறப்புகள் வந்து அலகாபாத் கல்தூன் கல்வெட்டுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. யாரு அப்படின்னா சமுத்திரகுப்தரோட ஆட்சி சிறப்புகள் பற்றி அலகாபாத் கல்தூன் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது படையெடுப்போட 3 நிலைகள் பற்றியும் இந்த கல்வெட்டுல குறிப்பிடுகிறது. அதாவது வட இந்திய படையெடுப்பு, தென்னிந்திய படையெடுப்பு நடத்தியிருக்காரு. வட இந்திய ஆட்சியாளர்களுக்கு எதிராக மேற்கொண்ட படையெடுப்பு. தென்னிந்திய படையெடுப்பு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தட்சிண பாத படையெடுப்பு அப்படின்னு சொல்றோம். தென்னிந்தியால ஒரு 12 சிற்றரசர்களை தோற்கடிச்சிருக்காரு. இதுல முதலாவது யார் அப்படின்னா காஞ்சியை சேர்ந்த விஷ்ணுகோபன் அப்படிங்கிறவர் வந்து தோற்கடிச்சிருக்காரு. இந்த தென்னிந்திய படையெடுப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா தட்சிண பாத படையெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வட இந்திய படையெடுப்பு, இதுல பார்த்தோம் அப்படின்னா 9 அரசர்களை தோற்கடிச்சிருக்காரு. அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நாகர்கள், அச்சுதன், நாகபாணன் அப்படிங்கிறவங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இவரோட படையெடுப்பு வந்துட்டு வட இந்திய படையெடுப்பு, தென்னிந்திய படையெடுப்புன்னு சொல்லிட்டு 2 படையெடுப்புகள் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவரை வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றாரு. யார் அப்படின்னா V.S. ஸ்மித் வந்து இவரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மீதி அதாவது 3வது படையெடுப்புங்கிறது எஞ்சி இருந்த வட இந்திய அரசர்களை வந்து முறியடித்தது தான் 3வது படையெடுப்பு.